இந்த 3 நாள் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த 3 நாளில் வந்து 6 to 7:30 இந்த 3 நாள் வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், உபவாசம் எடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார். அல்லேலூயா. உபவாசம் ஜெபிக்கிறதுனால சபை ஆரோக்கிய சபை வந்து ஆண்டவர் இன்னும் பலப்படுத்துவார். இந்த 3 நாள் உபவாச ஜெபத்தில் தான் நம்மளை மறுரூபமாக்குவார் ஆண்டவர். இன்னொன்று பார்க்கும்போது சபையே நடக்கிறது இந்த 3 நாள் உபவாச ஜெபத்தில் தான். ஒரு உயிர் கொடுத்து இன்னும் மகிமையாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போது ஆண்டவர் வந்து பரிசுத்தப்படுத்துகிறாரு. ஆண்டவர் திட்டங்கள் நிறைவேறும். சபை வந்து இன்னும் மேலுக்கு மேலே ஆசீர்வாதமாக பட்டு போவோம். அல்லேலூயா. அதனால நீங்களும் கலந்து கொள்ளுங்க. உபவாசத்தோடு வாங்க. நீங்கள் ஜெயத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் வரம் கொடுப்பாரு, அபிஷேகம் கொடுப்பாரு, வல்லமை தருவார். நமக்கு இன்னும் மகிமையாக நடத்துவார் ஆண்டவர். ஓகே, ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எப்பவுமே வாரம் சண்டே சர்வீஸு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் மார்னிங் ப்ரேயர் வந்து நவம்பர் மந்த்து சாட்டர்டே இருக்குது. மார்னிங் 7 to 8 வந்துருங்க, மிஸ் பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அல்லேலூயா. ஓகேங்களா? பிரேக்ஃபாஸ்ட்னு இல்லை, நீங்கள் வந்து ஆண்டவர் வார்த்தை கேட்ட பிறகு ஆண்டவர் வார்த்தை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். அது பிறகு நம்ம முந்தினாலும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நம்ம தருவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் போஷித்து நம்ம நடத்துகிற தேவன். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஓகே, ஆண்டவர் வார்த்தையை பார்க்கும்போது இன்னைக்கு சூப்பர் வார்த்தை ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஐந்து 29 வாசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த டாபிக்ல தான் பேச போறோம். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. சபையை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? சபையை போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார். சபையில வந்து போஷித்து காப்பாற்றுகிறார்னாக்கா சபைக்கு வரும்போது ஆண்டவர் வார்த்தை பெற்றுக்கொள்ளும் போது நாங்கள் பலன் அடைகிறோம் இல்லைங்களா? தேவ பிரச்சனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், தேவோட வார்த்தை பெற்றுக்கொள்கிறோம், அற்புதம் பெற்றுக்கொள்கிறோம், விடுதலை ஆகுறோம். பாரம், கவலை, கண்ணீர் இதெல்லாம் விடுதலை ஆகுது. சபைக்கு வந்தாக்கா இதெல்லாம் ஆகணும். அதான் சபை. இருக்கிற பிரச்சனையோடு அப்படியே இருக்கிறது சபை அல்ல. பிரச்சனையோடு வந்தாக்கா பிரச்சனை இல்லாமல் போகணும். நம்ம மைண்டில் இருக்கிற பிரச்சனைலாம் எடுத்து போட்டுருவார் ஆண்டவர். டென்ஷனெல்லாம் எடுத்து போட்டுருவார். எல்லாம் சோர்வு, டென்ஷன் எல்லாம் ஓடி போயிடுது இல்லைங்களா? ஏதோ ஒரு இந்த ஆற்று தண்ணியில் போய் இந்த மூலிகை தண்ணி ஓடுதுன்னு தெரியுங்களா? அதில் போய் குளிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ரெஷ் ஆகிடும். பாரம், டென்ஷனெல்லாம் போயிடும். அது போல் சபைக்கு வரும்போது ஆண்டு நம்மளை போஷித்து நம்ம மைண்டை ஃப்ரெஷ் ஆக்கி ஆண்டு என்ன பண்ணுறாரு? சபையிலேருந்து வெளியே போகும்போது அந்த ஒரு மகிமை நாங்கள் பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்போ ஆண்டு சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்மளை ஆண்டை காப்பாற்றுகிறார். சில நேரத்தில் ஒரு பயம் இருக்கும், அந்த பயத்தின் விடுதலை ஆக்குவார். ஒரு மரண பயத்தின் விடுதலை ஆக்குவார், பிரச்சனை விடுதலை ஆக்குவார், காப்பாற்றுகிறார். அப்போ கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. இது நல்லா தெரிஞ்சுக்க முடியும். சபைக்கு வந்தாக்கா விடுதலை ஆகுறோம். சபைக்கு வந்தாக்கா ஓகே. சபைன்னு சொல்லும் போது இந்த வசனத்தை வாசிக்கும் போது தன் சரீரத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அதே போல சபை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நம்ம சரீரம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சரீரத்தை நம்ம காத்துக்கொள்கிறோம் இல்லைங்களா? இன்னும் எப்படியெல்லாம் காத்துக்கொள்கிறோம்? ஐயோ, சுகர் வரக்கூடாது, பிபி வரக்கூடாது இல்லைங்களா? நம்ம உடம்பு கெட்டு போகக்கூடாது. இது சாப்பிட்டா அப்படி ஆகிடும், அது சாப்பிட்டா அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும் சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம சரீரத்தை காத்துக்கணும் இல்லைங்களா? காத்துக்கணுமா இல்லையா? ஆமென். நீங்கள் சொல்கிறது பார்த்தாக்கா நீங்கள் அமைதியாக இருக்க வந்தாங்க. நாங்கள்லாம் அதெல்லாம் காத்துக்கிறது இல்லை. நம்ம இப்படி அப்படி இல்லை. நம்ம காத்துக்கொள்கிறோம். எல்லாருக்கும் அந்த கிருபை கொடுத்துக்கிறார் ஆண்டவர். அதே போல சபை ஆண்டவர் காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சபை ஆண்டவர் பாதுகாத்து நடத்துகிறார். சபைன்னு சொல்லும்போது, சரீரம் சொல்லும்போது சபையில் வந்து நாங்களாம் ஒரு சரீரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. சபைன்னு சொல்லும் போது
இந்த உலகத்தில் இருக்க எல்லா சபை, அவனுடைய பிள்ளைகள் எல்லாமே சேர்க்கும் போது எல்லாம் ஒரு சபையா இருக்கிறாங்க. ஆண்டவர் தலைவரா இருக்கிறார். சபையாக ஒரு சரீரமா இருக்கிறோம். அதான் அந்த கிராஸ் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாம் ஒரு சபையா ஒரு சரீரமா இருக்கிறோம். ஒரு சரீரமா இருக்கும்போது அப்போ ஆண்டவரை நம்மளே அதிகமா நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்ப சரீரத்தை கெடுக்கிறதுக்கு ஆண்டவர் விட மாட்டாரு. சரீரம் கெட்டு போறதுக்கு ஆண்டவர் விட மாட்டாரு. சரீரத்தை அவர் பலப்படுத்தி நடத்துறார். அல்லேலூயா. அப்போ சரீரத்துக்கு அவர் தலைவரா இருக்கிறார். அவர் தலைவரா இருக்கும்போது அவர் சொல்றதுதான் சரீரம் கேட்கணும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அதுபடி நடத்துகிறார். அப்போ அவரே ஆளுகை செய்கிறவரா இருக்கிறார். அப்போ சபையை ஆண்டவர் போஷித்து காப்பாற்றுகிறார். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி நம்ம சரீரத்தை நம்ம காத்துக்கொள்கிறோமோ அதே போல சபையை அவரு காத்துக்கொண்டு நடத்துகிறார். ஓகே. பிரவாசம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது, தயவுள்ள மனுஷன் தன் ஆத்துமாக்கு நன்மை செய்து கொள்கிறான். தயவுள்ள மனுஷன் என்ன பண்றான்? தன் ஆத்துமாக்கு நன்மை செய்து கொள்ளான். நல்லா புத்திசாலி மனுஷன் என்ன பண்ணுவான்? தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். நம்ம ஆத்மா கரெக்டா இருக்கணும், என் ஆத்மா உண்மையா இருக்கணும், என் ஆத்மா ஆண்டவரை துதிக்கணும், என் ஆத்மா கர்த்தருக்குள் உண்மையா இருக்கணும், எல்லாமே நன்மை செய்து கொள்ளணும். நன்மை செய்து கொள்கிறவன் தயவுள்ள மனுஷன். அல்லேலூயா. கொடூரம் தன் உடலை அலங்கரிக்கிறானாக்கா கொடூரம். சில பார்த்தீங்கன்னாக்கா தன் உடம்பை தன் சரீரத்தை கெடுத்துக்கிறாங்க. சரீரத்தை கெடுத்துக்கிறாங்க. எப்படி கெடுத்துக்கிறாங்க? ஆண்டவர் பேச்சு கேட்கறது இல்ல, தலைவரோட பேச்சு கேட்கறது இல்ல. அப்ப கேட்காம போகும்போது தன் சரீரத்தை கெடுத்துக்கிறாங்க. தன் சரீரத்தை கெடுத்துக்கிறாங்கனாக்கா அவங்க நன்மை செய்து கொள்கிறது இல்லை, ஆத்மாக்கு கெடுத்துக்கிறாங்க. எப்படி? கண்டதெல்லாம் தின்னாக்க என்ன ஆயிடும்? சரீரம் கெட்டு போயிடும் இல்லைங்களா? அப்போ சரீரம் கெடுத்துக்குவாங்க. தன் சரீரத்தை கெடுத்துக்கொள்ளாம இருக்கணும், அதுதான் நல்லது. அப்ப ஆண்டவர் வார்த்தை கேட்க, அப்ப சபைக்கு வர்ற ஆண்டவர் வார்த்தை கேட்க 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 நம் சரீரம் குணமாக இருக்கும். அல்லேலூயா. நம் சரீரம் பலனா இருக்கும். நம் சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். மாம்சத்திலும் ஆரோக்கியமா இருக்கும், பிளஸ் ஆவிக்குரிய விஷயத்திலையும் ஆரோக்கியமா இருக்கும். அல்லேலூயா. சபைக்கு வர்றது விடும்போது, சபையை விட்டு தூரம் போகும்போது, சபைக்கு எப்பனா ஒரு வாட்டி வர்றது, அப்படி இப்படி இருக்க நிலைமை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? தங்கள் சரீரத்தை அவங்க கெடுத்துக்கொண்டு இருப்பாங்க. பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும். பிரச்சனை ஜாஸ்தியா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப தாங்க முடியல, இது எப்படி விடுதலாக முடியல, அப்படி இருப்பாங்க. ஆனா சமூகத்து வர்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சுகம் கொடுத்து ஆண்டவர் ஆரோக்கியம் வச்சு போறார். ஏன்னா அவர் தலைவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு சரீரமா இருக்கணும். நம்ம ஒரு சரீரமா இருக்கும்போது நமக்கு ஆகுது, சுகம் உண்டாகுது, விடுதலை உண்டாகுது. இந்த ஒரு சரீரம் சொல்லும் போது ஒன்னஸ் வேணும். ஒன்னஸ். நாங்களாம் ஒரு சரீரம், ஆண்டுக்குள்ள ஒரு சரீரமா இருக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு சரீரமா இருக்கிறோம். அந்த ஒன்னஸ்க்குள் நம்ம இருக்கணும். அந்த ஒன்னஸ் விட்டு தூர போகக்கூடாது. அந்த ஒன்னஸ்ல இல்லாதவங்க எல்லாம் ஆண்ட சரீரத்தில் இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு இங்க இருப்பாங்க. அது குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் பார்த்து வர. அல்லேலூயா. அப்போ ஒரு சரீரமாக நம்ம இருக்கணும். தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஓகே. அப்போ சரீரம் சொல்லும் போது, சபை சரீரம் சொல்லும் நல்லா புரிஞ்சுட்டு வாங்க. அங்க இங்க யோசிக்காதீங்க, கண்ட இடத்துல யோசிச்சுன்னு ஆண்ட வார்த்தை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஓகே. தேவனுடைய வார்த்தை ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மெய்ப்பன் போல் தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டியை தமது புயத்தினால சேர்த்து தமது மடியிலே சுமந்து கார்வாளோடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. மெதுவாய் நடத்துவார். அப்ப ஆட்டுக்குட்டியை அவர் என்ன பண்ணுவாரு? சுமந்து கொண்டு மெதுவா நடத்துவார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி. அப்ப ஆட்டுக்குட்டினாக்கா அது சின்ன ஆடு, அது பால் குடிக்கிற ஆடு. அது என்ன பண்ணுவார்? மெதுவா நடத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப சபைக்கு புதுசா வந்தவங்களை ஆண்டு என்ன செய்வாரு? மெதுவா நடத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. மெதுவா நடத்துவார். அப்ப சபைக்கு புதுசா வரும்போது நீங்க ஆட்டுக்குட்டி, ஆண்டவர் கரத்தில் இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் உங்களை மெதுவா நடத்துவார். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆண்டவர் அன்பு பாத்தீங்களா? அப்ப மெதுவா நடத்துவார். அப்ப ஆட்டுக்குட்டி தெரியுமா? தெரியாது. அது நல்லா போஷித்து ஆண்டவர் என்ன செய்வாரு? மெதுவா நடத்தி வருவார். அப்ப ஆட்டுக்குட்டிக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவங்க சரி இல்லை, அவங்க சரி, அப்படி சரி. இல்லை இல்லை இல்லை. ஆட்டுக்குட்டி
போக போக எல்லாமே சரியாயிடும். ஹல்லேலூயா. போக போக எல்லாமே சரிப்படுத்துவார் ஆண்டவர். ஆண்ட சமூகத்துக்கு எப்படிப்பட்ட வந்தாலும் அவங்கள ஆண்ட சரிப்படுத்துவார். அதுதான் ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியை வந்து சரிப்படுத்துவார் இல்லைங்களா? இப்போ அவங்களுக்கு போயிட்டு என்ன செய்யக்கூடாது? இப்போ குழந்தைக்கு வந்து பிரியாணி தின்னு சொல்லிட்டு எலும்பு கொடுத்தாக்கா சாப்பிட வைக்க முடியுமா? இல்லை. குழந்தைக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும்? குழந்தை ஃபுட்டு தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர் போஷிக்கிற தேவன். புதுசாக வந்தவங்களுக்கு ஆண்டவர் போஷிப்பாரு. நீங்கள் ஊர் இருந்தால் கூட உங்களை போஷிப்பாரு. நீங்கள் பைபிள் காலர்ஸாக இருந்தால் கூட உங்களை போஷிப்பாரு. நீங்கள் எப்படி இருந்தாலும் எல்லாரையும் ஆண்டவர் சபையில் போஷிப்பார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் போஷிக்கிறது இப்படி தான் போஷிப்பார். ஆண்டவர் போஷித்து காப்பாற்றுவார். காப்பாற்றி நடத்துகிற தேவன். அப்போ இப்படியாக நடத்துவார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம இப்போ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறோம். போக போக எல்லாமே ஆண்டவர் சரியாக நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால ஆட்டுக்குட்டி என்ன பண்ணக்கூடாது? பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. எல்லாமே ஆண்டவர் கரத்தில் இருக்கிறோம். அவர் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. ஓகே. எபேசியர் 5:31 வாசிக்கும் போது, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரு சரீரமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுறாங்க? செப்பரேட்டாக வச்சிடுறாங்க இல்லைங்களா? தந்தை தாயை விட்டு தனியாக அவங்கள வைக்கிறாங்க. எதுக்கு செப்பரேட்டாக வைக்கிறாங்க? நல்ல டாபிக், நல்லா புரிஞ்சுக்குங்க. தனியாக வைக்கிறாங்க. எதுக்கு தனியாக வைக்கிறாங்க? அவங்க வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டோம், அனுபவத்துக்குள்ள வரட்டும், அவங்களுக்கு கஷ்டம் நஷ்டம்லாம் புரியணும். இதுனா நாம் பார்த்தோம், இனிமேல் அவங்க காலில் அவங்க நிற்கணும். அப்போ தான் அவங்க வந்து இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் தனியாக வச்சுருவாங்க இல்லைங்களா? தனியாக வைக்கணும். அதுதான் வசனம் சொல்லுது. அப்போ இருவரும் ஒரு சரீரம். இருவரும் ஒரு சரீரம். அப்போ இங்கே தனியாக வைக்கணும். தனியாக வைக்கும் போது அப்போ அவங்க வாழ்க்கையில் முன்னே வருவாங்க. ஹல்லேலூயா. இதுதான் சபைக்கு அப்படியே வருது. சபையை பார்க்கும்போது கணவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனைவி யாரு? சபை. ஹல்லேலூயா. அப்போ சபையும் மணவாளன் மணவாட்டியும் இருவரும் ஒரு சரீரம். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவரும் சபையும் ஒரு சரீரமா ஆகுது. இப்போ ஒரு சரீரம். அப்போ ஆண்டவரோடு நம்ம இருக்கும்போது நம்ம வந்து ஆண்டவர் நம்மளை எல்லாத்துலயும் பிரிச்சு நம்மள என்ன செய்யறாரு? நம்மளை நடத்துறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்பவுமே ஒருத்தர் ஆண்டவருக்குள் நடக்கிறவங்க தான் இருந்தாக்கா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ரொம்ப கிட்ட மினிங்களாக மாட்டாங்க யாருமே. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்கள வந்து செப்பரேட்டாக விட்டுருவாங்க. செப்பரேட்டாக விட்டுருவாங்க. இல்லை அவங்க ஜெபிக்கிறாங்கோ, அவங்க வந்து ஆண்டவர் நேசிக்கிறாங்கோ, ஆண்டவர் பயபக்தியாக இருக்கிறாங்கோ, அவங்க வீண் கதையெல்லாம் பேச மாட்டாங்க, அட்டை அடிக்க மாட்டாங்க, அவங்கள விட்டுருங்கோ. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு அவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சில குடும்பத்தில் பார்க்கும்போது என்ன பண்ணிடுறாங்க? தள்ளி வச்சிடுறாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டியா? அப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்காத, போயிடு தனியா. சில என்ன பண்றாங்க? ரிலேஷன், எங்க மாமா மச்சான் சொந்தம் எல்லாம் கொண்டாடாத, போயிடு, நீ இயேசு ஏற்றுக்கொண்டு நீ தனியா போயிடு, உன்னை தள்ளி வச்சுக்கிறோம். தள்ளி வச்சாக்கா ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதம். நம்ம நினைச்சு கூடாது, ஐயோ என்னை ஒதுக்கிட்டாங்கோ, என்னை வந்து தனியா வச்சிட்டாங்க. அது ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதம் சொல்லுங்க? அப்பதான் ஆண்டவருக்குள் வளர முடியும். ஹல்லேலூயா. ஆண்டர் ஆச்சு, நானாச்சு, ஆண்டர் நல்லா போஷித்து நம்ம நடத்துவார். நீங்க அங்க இருந்தா நினைச்சீங்க வளர முடியாது. அங்க வந்து வளர முடியாது, வளர முடியாது. அதனாலதான் ஆண்டவர் தனிமை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நம்ம இணைந்து, அப்போ நம் தனிமை கிடையாது, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை போஷித்து நடத்துறாரு, நம்மளை வந்து சந்தோஷமா நடத்துறாரு. இந்த சந்தோஷத்தை அந்த உலக ஜனங்க பார்ப்பாங்க. எப்படா இங்க சந்தோஷமா இருக்கிறாங்க? நாங்க நினைச்சுக்கிறது என்னது? கூட்டமா இருந்தா தான் சந்தோஷம், கூட்டமா இருந்தா தான் நம்ம ஆனந்தம், கூட்டமா இருந்தா தான் எல்லாமேன்னுட்டு. ஆனா இங்க தனியா இருந்து நல்லா வாழ்ந்து காட்டுறாங்களே, அப்பதான் ஆண்டத்தோடு வர. ஹல்லேலூயா. அப்போ நீங்க தனிமைப்படுத்துறதுனாக்கா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இதுல வந்து நீங்க நினைக்க விட தனிமையா இருக்கிற என்னை தூரத்தை தள்ளிட்டாங்க, இல்ல, ஆண்டவனோடு கூட இருக்கிறார். நீ சந்தோஷமா வாழணும், நீ சந்தோஷமா இருக்கணும், உன் சந்தோஷத்தை அங்க பார்க்கணும். பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும், இது இல்ல, இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அப்ப கூட்டமா வாழ்றது தான் சத்தியம், கூட்டமா இருந்தா தான் இல்ல.
தனியா கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? போஷித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவரோடு வாழ்ற வாழ்க்கை அப்படி. இப்ப கணவன் மனைவி எப்படி தனிப்படுத்தி அவங்கள ஒரு சரீரம் சொல்லிட்டு வைக்கிறாங்க, அதே போல் நம்ம தனிமைப்படுத்தினாக்கா நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப வருதுங்களா? மேட்டர் வருதுங்களா? இப்ப விஷயம் புரியுதுங்களா? இப்ப ஆண்டவரோடு இருக்கிறோம். அப்ப ஆண்டு நம்மளோடு கூட இருக்கிறார். சில நேரம் வெறுப்பு நம்ம தள்ளி வைக்கிறாங்க, ஒதுக்குறாங்கனாக்கா அது நல்லது. அப்ப நீ ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிற. ஹல்லேலூயா. மற்றவங்களை பார்த்தா பிடிக்கிறது இல்லை, நல்லது, ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிற. ஹல்லேலூயா. மற்றவங்களோட மின்னுகள் ஆக முடியல, நான் ஆண்டோட ஐக்கியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டு போறது இல்லை, ஆண்டவரோட இருக்கு. இதுதான் ஒரு சரீரம். அப்ப சபையும் ஆண்டவரும் ஒரு சரீரமா இருக்கிறாங்க. சபையாக நாங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இப்போ எசேக்கியேல் 34:27 வாசிக்கும் போது, வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனிகளை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமா இருப்பார்கள், அவர்கள் நுகங்கள் கயிறுகள் அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்கள் கைக்கு அவர்களை நீக்கலாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறாரு? நல்ல ஒரு பூமியில கனி தந்து நல்லா போஷித்து அவங்க அடிமைத்தன கயிறிலிருந்து விடுதலாக்கி அவங்க என்ன செய்யறாரு? ஆண்டவர் போஷித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அப்ப அடிமை கையிலுக்கு இருந்து அவங்க கொடுமைப்படுத்துற கையிலிருந்து எல்லாத்திலும் ஆண்டவர் விடுதலாக்குவார். விடுதலாக்கி ஆண்டவங்களை சும்மா விட்டுருவாரா? அவங்க முன்னாடி நல்லா வாழ வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. வாழ வைக்குவார். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் போகும்போது ஆண்டவர் கைவிட மாட்டார். யார் நம்மளுக்கு தள்ளி வச்சாலும், யாரை நம்ம தூர வச்சாலும் நம்ம ஆண்டவர் நம்மளை தூர வைக்க மாட்டார். நம்மளை எப்பொழுது அவர் அணைக்கிற தேவனா இருக்கிறார். அதுதான் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். அவர் அன்பு மாறாத அன்பு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? தூங்குறாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஓகே. ஜான் சாப்டர் 6:50 வாசிக்கிறோம். இதுல இந்த வார்த்தை பார்க்கும்போது நல்லா இப்பதான் உங்களுக்கு சபையில ஆண்டவர் எப்படி போஷித்து நடத்துகிறான்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அப்போ இதுல புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கி வந்த அப்பம் இதுவே. இங்கதான் ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். இங்க பாருங்க, இதுல புசிக்கிறவன் சாகாமல் இருப்பான், இதுவே வானத்தில் இறங்கி வந்த அப்பம். இதை புசிக்கிறவன் சாவறதில்லை, அவன் பிழைப்பான். அல்லேலூயா. இதுவே அப்பம். இது வானத்தில் வந்து இறங்கி வந்த அப்பம். என்ன அப்பம் நம்ம எடுக்கிறோம்? கம்யூனியன் எடுக்கிறோம் இல்லைங்களா? கம்யூனியன் எடுக்கிறோமா? திருவிந்து எடுக்கிறோமா? திருவிந்து எடுக்கிறவங்கெல்லாம் சாவதில்லை. ஏன்னா இந்த திருவிந்து இயேசு கிறிஸ்து ரத்தம், அவர் சரீரம். இது வானத்தில் இறங்கி வந்த அப்பம். அல்லேலூயா. அப்ப இது புசிக்கிறவங்க மரிப்பதில்லை. யாரெல்லாம் கம்யூனியன் எடுக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் ஜீவனோடு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இங்க சரீரம், இங்க வார்த்தை சொல்லிடுது. அப்ப திருவிந்து எடுக்கிறவங்க எல்லாம் நீங்க ஜீவன் உள்ளவரா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஓகே. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 51 வசனம். நானே வானத்தில் இறங்கி வந்த ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஹல்லேலூயா. அப்ப இந்த திருவிந்து எப்படி நம்மளை இந்த உலகத்துல ஜீவனாக வைக்கிறது? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ரத்தம், ஆண்டவர் சரீரம் இந்த உலகத்துல நம்மளை ஜீவனாக வைக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவனா இருக்கணும், மரித்தவர்களாக இருக்கக்கூடாது. நாங்க எப்படி இருக்கணும்? ஜீவனா இருக்கணும். ஜீவனா இருக்கணும் தான் தேவன். அப்ப ஜீவனாக இருக்கிறது தான் ஆண்டவர் பிடிக்கும் இல்லைங்களா? புரியுதுங்களா? ஜீவனா இருக்கணும். பிசாசுக்கு செத்து போனவங்கலாம் பிசாசுக்கு பயமே கிடையாது. செத்து போனவங்க அவன் கண்டுக்கவே மாட்டான். ஜீவன இருக்கிறவங்க தான் அவன் கண்ணு. ஜீவனா இருக்கிறவங்க மேல தான் அவன் கண்ணு. அவனுக்கு பயம். பயம். பிசாசு யாரு பயப்படுறாக்கா? யாரை பார்த்து பயப்படுறாக்கா? ஜீவனா இருக்கிறவங்க தான் பார்த்து பயம். ஆமா இல்லைங்களா? இப்போ சிங்கம் இருக்கு. சிங்கம் ஒரு வழியில செத்து கிடக்குன்னு வச்சுக்கோங்க. சிங்கம் என்ன பண்ணுவீங்க? அது முடியெல்லாம் போச்சு சிப்பீங்க. ஏய் சிங்கம் படுறா செத்துடுக்குது இல்லைங்களா? அது என்னன்னா கொடுமைப்படுத்துவீங்க. ஏன்னா செத்துடுக்குது இல்லைங்களா? அது உயிரோடு அப்படி ஏஞ்சி உக்காந்தாக்க என்ன பண்ணுவீங்க? அட்ரா சக்க டமா டமான்னு ஓடுவீங்க. ஒந்தேச்சு ஓடுவீங்க. என்னடா இது அப்பா உயிரோடு இருக்குது அடே. பயம் இல்லைங்களா?
அதே போலதான் ஜீவன் நமக்குள்ள இருந்தாக்கா பிசாசு பயம், அடிச்சு புட்டிச்சு ஓட்டம், துணையை காணும் தொண்டா காணும். ஹல்லேலூயா. ஆனா மரித்தவர்களா இருந்தா நினைச்சிங்க, பிசாசு வெள்ளாடி நிற்கும் வாழ்க்கையில. ஜீவன் இல்லையே. பார்த்தீங்களா, ஜீவனுக்கும் ஜீவன் இல்லாத வித்தியாசம் பார்த்தீங்களா? அப்போ ஜீவன் இருந்துச்சுனாக்கா சும்மா அப்படி ஏஞ்சி உக்காந்தா போதும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசித்தாக்கா, நீதிமான் சிங்கப்போல் தைரியமா இருப்பான், துர்மார்க்கம் ஒரு தொடாது இருந்து ஓடி போவான். அங்கதான் துணியாக்கான தொண்டைக்கான ஓடுறது அங்கே அந்த வசனத்தை பார்க்கலாம். அவன் ஒண்ணுமே பேசுறப்பா, நான் ஒண்ணுமே பேசுறேன், நான் ஒண்ணுமே சும்மா அவனே அச்சு பிச்சு ஓடுறான். வசனம் அதை போட்டிருக்கோம். அவனுக்கு ஒன்றும் தொடவே இல்லை, அவனே அம்மா டுமுன்னு அச்சு பிச்சு ஓடுறான். ஏன்னா சிங்கம் ஜீவனா இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ சிங்கப்போல் தைரியமா இருக்கணும் இல்லைங்களா? அப்போ ஜீவனா இருக்கணும் இல்லைங்களா? அப்போ நம்ம திருவிந்து எடுக்கணும். திருவிந்துல அவ்வளோ பவர் இருக்கு. அது அசால்ட்டா நினைச்சக்கூடாது. திருவிந்துனாக்கா அப்படி இருக்கக்கூடாது. அதுல பவர் இருக்கு, சுகமாக்குற வல்லமை இருக்கு, ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கும்போது பிசாசுக்கு பயம் உண்டாகும். அப்ப ஜீவன் நமக்குள்ள இருக்கணும். ஜீவன் இல்லாத கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது, ஜீவன் உள்ள கிறிஸ்தவங்களா இருக்கணும். நல்லா நினைச்சுங்க, ஜீவன் உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்கு கொடுப்பான் என்று தங்களுக்குள் வாக்குவாதம் பண்ணினார்கள். இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம். இவன் மாம்சத்தை எதுக்கு நமக்கு கொடுக்குறான், நான் எதுக்கு சாப்பிடணும்? இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. சிலர், நான் எதுக்கு திருவிந்து எடுக்கணும், நான் எடுக்க மாட்டேன். நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும், நான் வர மாட்டேன். நான் எதுக்கு ஜெபிக்கணும், நான் ஜெபிக்க மாட்டேன். நான் எதுக்கு பைபிள் வாசிக்கணும், நான் வாசிக்க மாட்டேன். இப்படிதான் இவங்களும். நாம எதுக்கு புசிக்கணும், நமக்கு எதுக்கு? புரியுதுங்களா? நம்ம எதுக்குனாக்கா நம்ம ஜீவனா இருக்கிறதுக்காக தான். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஜீவன் இல்லைனாக்கா அவ்வளவுதான், பிசாசு வந்து விளையாடுவான். அதனால ஜீவனா இருக்கணும். அப்போ இங்க புலம்பிட்டுக்காங்க. எப்பவுமே பாருங்க, ஒரு கூட்டம் இருக்கும்போது அந்த கூட்டத்தில் நெகட்டிவா பேசுறவங்க இருப்பாங்க, பாசிட்டிவா பேசுறவங்க இருப்பாங்க. ஹல்லேலூயா. எப்பவுமே அவ்வளவுதான், எப்பவுமே நெகட்டிவா பேசுறவங்க இருப்பாங்க. இஸ்ரேல் வந்து ஜனங்க இப்படியே இருக்கட்டுங்க, திரும்ப இதுக்குள்ள வரலாம். ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்க போகும்போது அங்க கூட்டத்தில் வந்து கானான் தேசத்துக்கு போகும்போது அங்க ஒரு 10 பேர் பேக் ஆயிடுறாங்க. யோசுவா கேல போய் அங்க சேர்றாங்க. போய் இன்னும் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஏய், ஆண்ட சொன்ன மாதிரி பால் தேனை ஓடுற தேசம்தான், அந்த மண்ணில் வந்து நல்லா பலன் இருக்கு, எல்லாம் நல்லா விளையுது, நல்லா சூப்பரா இருக்குன்னு. இங்க இந்த ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்க, பாசிட்டிவா பேசுறாங்க. நெகட்டிவா பேசுறாங்க. 10 பேர் திரும்ப வந்துட்டாங்க. இவங்க நம்மளை போனாங்க சாவடிச்சிருவாங்க, அவங்க பலசாலியா இருக்கிறாங்க, அவங்க வந்து இப்படியா இருக்கிறாங்க, அவ்வளவுதான், இங்க வாழ மூட மாட்டாங்க, நம்ம கொண்டுடுவாங்க. இதுதான் இவங்க சொல்றாங்க. அங்க ஒரு குளம் எல்லாமே அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சாங்க, ஐயோ நம்ம செத்துருவோமா அப்படின்னு. அப்ப யோசுவா வந்து எல்லாரும் அமைதியா இருங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், ஆண்டவர் சொல்ற வார்த்தை மேல் நம்பிக்கை இருங்க, போய் சுதந்திரமா. ஹல்லேலூயா. இப்படிதான் ஒரு கூட்டத்தில் இருக்கும். இந்த மாதிரி புலம்பின்னு இருக்கும், நெகட்டிவ் தாட்டா பேசுங்க. இது ஏன் இந்த கூட்டம்? ஏன்னாக்கா இந்த கூட்டம் வந்து பிசாசு செவி கொடுக்குறது. பிசாசம் ஐயோ அவன் அப்படியா பண்ணிடுவான், அவன் அப்படி பண்ணிடுவான், அப்படி பண்ணிடுவான், அது அவன் செவி கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்துக்கிறாரு, என்ன நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, அந்த வார்த்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஆண்டவர் வார்த்தை நிறைவேறும். அப்ப அங்க போகணும். ஓகே, இங்க வந்து இங்க புலம்பினுங்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷன் குமாரனுடைய மாம்சத்தை புசியாமல் அவர் ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. மனுஷன் குமாரனுடைய ரத்தத்தை அவருடைய சரீரத்தை பானம் பண்ணலனாக்கா உங்களுக்குள் ஜீவன் இல்லை. கம்யூனியன் எடுக்கலனாக்கா உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. நீங்க திருவிருந்தில் பங்கு பெறலன்னா உங்களுக்கு ஜீவன் இல்லை. நீங்க திருவிருந்துக்கு வந்து வராம போறீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா.
புரியுதுங்களா? அப்ப ஜீவன் எங்க இருக்கு? திருவந்து. இந்த திருவந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவன் வைத்து உயிரோடு எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப இந்த திருவந்து நமக்குள் ஜீவனா இருக்கணும். அப்ப இந்த திருவந்து நமக்குள் கிரியேஷன்னாக்கா நமக்குள் பாவம் இருக்கக்கூடாது. இந்த பாவம், சாபம், ஆண்டவர் பிரியமா இல்லாத காரியங்கள்லாம் சரி விட்டு வெளியே போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரியமான காரியங்கள், ஆண்டவர் வார்த்தைகள், ஆண்டவர் கட்டளைகள் எல்லாம் கீழ்ப்படிந்து இந்த திருவந்து எடுக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற மகிமை வேற. ஹல்லேலூயா. அதுதான் பலனா இருக்கும். நம்ம கீழ்ப்படியாம எடுத்தாக்க நல்லா இருக்குமா? அது சாபம். யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணா? சாபத்தோடு தான் திருவந்து எடுத்தான். அது அவன் சாபமா மாறிச்சு. ஹல்லேலூயா. அந்த திருவந்து அவன் எடுத்தான், எடுத்து போய் நாட்டு கொண்டு செத்தான். அவன் வயிறு வெடிச்சு செத்தான். பாத்தீங்களா? திருவந்து சாபத்தோடு எடுக்கக்கூடாது. திருவந்து எப்படி எடுக்கணும்? ஆசீர்வாதத்தோடு எடுக்கணும், உண்மையா எடுக்கணும், பரிசுத்தமா எடுக்கணும், பயபக்தியா எடுக்கணும், ஜீவனா இருக்கணும். நமக்கு ஆண்டவரே இந்த திருவந்தில் எனக்கு ஜீவன் வரணும், ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பாத்தீங்களா? அப்போ திருவந்து அப்போ அதுல நமக்கு ஜீவன் இருக்கு. அப்ப இந்த பயபக்தியோடு எடுக்கணும். தூங்குறவங்க அலையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தூங்காதீங்க. எதுக்கு தூங்குறீங்க? தூக்கம் ஏன் வருதுங்க? நைட்டெல்லாம் வர படமா இல்லை வேற வேலையா என்ன? தூங்கக்கூடாது. ஆன சமூகத்தில் விழுத்து இருக்கணும். ஹல்லேலூயா. தூக்கம் ஏன்? தூக்கத்தின் பிசாசு வெளியே துரத்தணும். தூக்கம் தூக்கம் தூக்கம். ஃபோன் ரீல்ஸ் பார்க்கும்போது தூக்கம் வருதா? அப்படி தூங்குறீங்களா? சிரிச்சு எவ்வளோ ஆர்வமாக அதில் பார்க்குறீங்க. வார்த்தைலாம் அவ்வளோ சந்தோஷமாக நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆர்வம் இங்கே காட்டணும். ஆர்வம் சந்தோஷமாக கேட்கணும். அப்போதான் நமக்கு பலனா இருக்கும். ஹல்லேலூயா. தூங்கக்கூடாது. எல்லாரும் சொல்ல ஒரு 2 பேர் அப்படின்றாங்க. இங்கே தெரியுது எனக்கு. நினச்சிக்காங்க நம்ம தான் என்ன பண்ணாங்க தான் முழிச்சுன்னு இருக்கிறோமே, நம்மளே பார்த்து இப்படி சொல்கிறாங்க. இல்லை உங்களெல்லாம் சொல்ல, ஒரு 2-3 பேர் எனக்கு தர்றாங்க. விட்டாங்க கீழே இடிச்சுக்கோங்க போல தெரியுது. ஹல்லேலூயா. தூங்கக்கூடாது 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 சொல்லி தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது. ஹல்லேலூயா. நைட் ப்ரேயர் நடக்குதுங்க. காலையில் 10 மணிக்கு காலையில் தூங்குறது. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ரத்தத்தை புசிக்கும் போது, ஆண்டவர் சரீரம் நமக்கு புசிக்கும் போது நம்மளுக்கு ஜீவன் உண்டாகும். ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த ஜீவன் உள்ள வார்த்தை உங்களுக்குள் தங்கணும். நீங்க தூங்கினோட தட்டி எழுப்பி உங்களுக்குள்ள ஆண்டவர் வார்த்தை அனுப்பும். ஹல்லேலூயா. தூங்க விடுறது இல்லை. நீ எப்படி தூங்க நான் பார்த்துடுறேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவர் வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ இங்க என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவன் கடைசியில் நாட்கள் எழுப்புவேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, ரத்தத்தையும் பானத்தையும் நம்ம சரீரத்தை புசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாட்கள் எழுப்புவே. மரித்து அடக்கம் பண்ணிடுறாங்க இல்லைங்களா? அடக்கம் பண்ணுறதுக்கு அதோட முடிச்சுங்களா? இல்லை, நீங்க எடுத்த திரு கடைசியில் ஆண்டவர் எழுப்புவார். ஹல்லேலூயா. இப்ப அந்த திரு ஆண்டு சமூகம் ஜெபம் பண்ணி எடுக்கிறது இந்த சரீரத்துக்கு ஜீவன் உண்டாகுது, நித்திய ஜீவன் உண்டாகுது. ஹல்லேலூயா. அதுதான் நீதியும் பாதும் ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. செத்தாக்க என்ன பண்ணிடுறோம்? அதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, செத்து போய் நம்ம அடக்கம் பண்ணல, உயிரோட தான் அடக்கம் பண்றோம். அதுதான் நமக்குள்ள இருக்க ஆண்டவர் வச்சிருக்க நம்பிக்கை. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைன்னு நினைச்சுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நம்ம கதை. துக்கத்திலே போக வேண்டிதான், தூங்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. கரெக்டுங்களா? விழித்திருங்க, விழித்திருங்க. ஆண்டவர் வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. விடமாட்டேன் நான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள ஜீவன் தந்து நம்மளை எழுப்புற தேவன். புரியுதுங்களா? அப்ப திரும்ப எடுத்தாக்கா நமக்கு ஜீவன் உண்டு. அப்ப கடைசி நாட்கள்ல ஆண்டவர் என்ன செய்வாரு? எழுப்புவார். நீ திரும்ப எடுக்காம படுத்திருந்தாக்கா எழுப்ப முடியுமா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை. அப்ப யாரெல்லாம் திரும்ப எடுக்கலையோ, எடுக்கிறதுக்கு ஆயத்தமாங்க. ஹல்லேலூயா. திரும்ப எடுக்கணும்னாக்கா என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் எடுத்துக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னாக்கா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. இத்தனை காரம் இதுக்குள்ள நடந்திருக்கணும். சும்மா நான் எடுக்கிறேன் கை நீட்டினா கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கழுவிங்களா?
ஏன்னா அது நமக்கு சாபமா மாறக்கூடாது, நமக்கு ஆசீர்வாதம் மாறணும். திருவிருந்து நமக்கு எப்படி இருக்கணும்? ஜீவனா இருக்கணும். அல்லேலூயா. சரீரத்தில் இருக்க சிக்னஸ் விட்டு வெளியே போகணும், சுகமாகணும், விடுதலாகணும், நித்திய ஜீவனை சுகம் எடுத்துக்கொள்ளணும். இதுதான் திருவிருந்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து சுகமாக்குற தேவன். ஆண்டவர் வந்து நம்ம சுகமாக்குற தேவன். அப்ப நமக்கு ஜீவன் தருகிற தேவன் கடைசி நாட்கள் எழுப்புவார். அப்போ திருவிருந்து வந்து கடைசி நாட்கள் எழுப்புவார். இப்ப இந்த திருவிருந்து எடுக்கிறது எப்படி எடுக்கணும்? பயபக்தியோடு ஆண்ட சமூகத்தை ஜெபம் பண்ணணும். ஆண்ட சமூகத்தில் வந்து ஒன்னஸோடு ஒரு மனதோடு எடுக்கணும். ஏதோ ஒன்று தரமா, ஏதோ கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்றேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது நீங்க எடுக்கிற அந்த ஒன்னஸ், எடுக்கிற ஜெபம், எடுக்கிற விதம் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுக்கு அற்புதம் கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்க எடுக்கிற விதத்தை அற்புதம் கொண்டு வரும் இல்லைங்களா? ஆண்ட வார்த்தையை கேட்கணும், ஆராதிக்கணும், அப்புறமா திருவிருந்து எடுக்கணும். கடைசியில் வந்து டக்கு டக்குன்னு லேட் ஆயிடுச்சுன்னு திருவிருந்து எடுக்க நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. திருவிருந்து டைமுக்கு எடுக்கணும். ஆண்ட வார்த்தை கேட்டு அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. திருவிருந்துனாக்க சும்மா கிடையாது அப்படியே இல்லைங்களா? அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனம், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. திருவிருந்து சும்மா கிடையாதுங்க. அப்போ ஆண்டவருக்கு அப்படி கனத்தை கொடுக்கும்போது, ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது, அப்போ அந்த திருவிருந்து நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா தர்மா கேர்லெஸ்ஸா அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லைங்களா? புரியுதுங்களா? சில நேரம் சபைக்கு வந்துட்டு சபைக்குள்ள வர மாட்டாங்க, வெளியே இருப்பாங்க. வெளியே உக்காந்துன்னு கதையெல்லாம் அடிச்சுட்டு பேசிட்டு அப்புறமா திருவிருந்து வருது. அது என்ன அசிங்கமா இல்லைங்களா? அவமானம் இல்லைங்களா? யார் அவமானப்படுது? ஆண்டவர் அவமானப்படுத்துது. அந்த திருவிருந்து நல்லா இருக்குமா? ஆசீர்வாதமா இருக்குமா? ஆசீர்வாதம் இருக்குமா? ஆசீர்வாதமா இருக்காது. இப்ப திருவிருந்தில் வந்து பயபக்தி இருக்கும். அல்லேலூயா. சிலர் திருவிருந்து எடுத்துட்டு என்ன செய்வாங்க? சில அட்டகாசம்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க தெரியுங்களா? திருவிருந்து எடுத்து பின்மாற்றத்தில் இருப்பாங்க, துணிச்செல்லாம் வந்து திருவிருந்து எடுப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் சபையில் ஆண்டவர் எப்படி மகிழ்ச்சி வச்சிருப்பாரு? உண்மையா இருக்கவங்களுக்கு ருசியா இருக்கும், பொய் பித்தலாடுறவங்களுக்கு சப்புன்னு இருக்கும், ருசி இருக்காது. ஆண்டவர் காமிச்சாரு, ஒரு நாள் காமிச்சாரு. ஆண்டவரே சில இதெல்லாம் திருந்து எடுத்ததெல்லாம் பாவத்தில் இருக்காங்க, சொன்னாக்கா நம்ம கெட்டவங்களா ஆயிடுறாங்க, கெட்டவன் ஆக்கிறாங்க. எப்படி ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் காமிச்சார், நீ அதெல்லாம் பயப்படாத. திருவிருந்து வந்து உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ருசியாக இருக்கும், பொய்யா இருக்கிறவங்களுக்கு அது ருசி இல்லாமல் இருக்கும். அந்த வித்தியாசத்தெல்லாம் அதிலே இருக்கும். நீ ஜெபம் பண்ணி நீ கொடுக்குற, அது யாரெல்லாம் உண்மையாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ருசியாக இருக்கும். பொய்யா எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ருசி இருக்காது. அல்லேலூயா. இப்படி கத்துனாக்கா தூக்க விட்டு ஓடிடும். அதனால தான் இப்படி ஒரு சவுண்ட் கொடுக்குறது. அல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்து நம்ம கடைசி நாட்களை எழுப்புவார். எந்திரி. அல்லேலூயா. தூங்காதே. பக்கத்து பாச்சவங்க தூங்காதே. விழுத்துரு. ஆண்ட வார்த்தை உள்ள வரணும், விட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்ட வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யணும். ஏன்னா என்ன தெரியுங்களா, சபையில் வந்து தூங்க வைக்கிறதாக்கா ஆண்ட வார்த்தை கேட்க விடுறதில்ல. கேட்க விடாம ஆகுதுனாக்கா உங்களுக்கு அந்த வார்த்தையில் வளர முடியாது. அப்போ ஆண்டோட கனெக்ஷன் இல்லாமல் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஆண்டோட கனெக்ஷனாக வாழணும். வாழணுனாக்கா நம்ம விழுத்திருக்கவங்களெல்லாம் ஆண்ட வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கு. அல்லேலூயா. ஆனால் விழுத்திருக்கன்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் யோசனை கூடாது, எங்கெங்கேயோ யோசனை கூடாது. அது கூட தப்பு. எல்லாம் இங்கே இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் இங்கே இருக்கணும். இல்லைன்னா கேள்வி கேட்பேன், நான் என்ன சொன்னேன் இப்போ நீட்டு யோசனை கூடாது. அந்த யோசனை கூட இருக்கக்கூடாது. எல்லாம் ஒன்னஸா இருக்கணும். ஆண்டவரே உங்களோட வார்த்தையினாலே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால தான் இங்கெல்லாம் இமேஜ் போட்டுருக்கு. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பார்த்தா தூக்கம் வராது. இதுக்கெல்லாம் ஏன் போட்டுருக்கிறாரு, அது ஏன் இங்கே போட்டிருக்காரு, இந்த இமேஜ் என்னத்துக்கு? இதெல்லாம் ஜனக்கூட்டம் மாதிரி சிலுவை இருக்கு, ஜனக்கூட்டம் மாதிரி மரம் இருக்கு. ஏன்னா வளரணும், ஒன்னஸா வளரணும். அப்பதான் இங்க வளர கடைசி நாட்களில் ஆண்டவர் எழுப்புவார். அல்லேலூயா. மரம் போல இருக்கு ஒரு மரம்,
எல்லாம் ஒரு சபை, ஒரு ஜனம். ஆண்டு வார்த்தையில் வளரும் போது கடைசியில் ஆண்டவர் எழுப்புவார் இல்லைங்களா? இதெல்லாம் ஒன்னஸ் இருக்கணும். ஒன்னஸ் விட்டு நெகட்டிவ் தாட்டா குறை சொல்லின்னு, சபையை குறை சொல்லின்னு, ஊழியக்கான குறை சொல்லி போனாக்கா அங்கே எங்கே இருப்பாங்க? இங்கே போன அவுட்டரில் இருப்பாங்க. இந்த கிராஸ் விட்டு அவுட்டரில் இருக்காங்க பாருங்க. இந்த அவுட்டரில் இருப்பாங்க, தெரியுதுங்களா? இந்த கிராஸ் அவுட்டரில் இருப்பாங்க. அப்போ கிராஸ்க்குள்ளே இருக்கணும், சிலுவைக்குள்ளே இருக்கணும். சிலுவைக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மனதோடு இருக்கிறாங்க. வெளியே இருக்கிறவங்கெல்லாம், சபையை விட்டு வெளியே இருக்கிறவங்கெல்லாம் அவங்க வந்து ஆண்டுக்குள்ள இல்லை, ஆனால் சபைக்குள்ளே இருப்பாங்க. ஜாக்கிரதை இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டுக்குள்ள இருந்து வளரணும். வளரும் போது கடைசி நாட்களில் ஆண்டவர் எழுப்புவாரு. சொல்லுங்க, எழுப்புவாரு. அல்லேலூயா. அப்ப 55 வசனத்தை வாசிக்கும் போது ஜான் சாப்டர்ல, என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. கரெக்ட் இல்லைங்களா? பாண்ட சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அப்ப சபைக்குள் வரும்போது ஆண்ட வார்த்தை நம்ம வருது, திருவந்து இல்லைங்களா? அப்ப சபை மூலியமாக ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறாரு. கேசல் பிரேயரு, பைபிள் ஸ்டடி, ஹவுஸ் ப்ரேயரு, ஹவுஸ் விசிட்டிங்கு, டெலிவரன்ஸ் ப்ரேயரு, உபவாச ஜபம், 3 நாள் உபவாச ஜபம். இதெல்லாம் சபை என்னது? ஆரோக்கியமாக இருக்க சபை. அல்லேலூயா. ஆரோக்கியமாக இருக்க சபைக்கு என்னது? உபவாசம் இருக்கணும். இப்போ நமக்கு உபவாசம் இருந்தாக்கா நம்ம சரீரம் எப்படின்னு ஆகுது? ஆரோக்கியமாகுது. உபவாசம் இருந்தாக்கா ஆரோக்கியமாகுதா இல்லைங்களா? ஆரோக்கியமாகுது. சரீரம் ஃபுல் ஆரோக்கியமாகுது. வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்தாக்கா சரீரம் ஆரோக்கியமாகுது. உபவாசம் ஜபம் பண்றவங்க மட்டும் தான் உபவாசம் இருக்காங்க. மற்றவங்க கூட என்ன பண்றாங்க? உபவாசம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆரோக்கியமா வச்சுக்கணும். அப்ப உபவாசம் இருக்கும் போது ஆரோக்கியமாகுது. சபையை கூட உபவாச ஜபம் எடுக்கும் போது ஆரோக்கியமாகுது. அல்லேலூயா. இப்ப 3 நாள் உபவாச ஜபம்னாக்கா சபை ஆரோக்கியமாகுது. ஆரோக்கியமா இருக்கிற சபை, மகிமை எழுந்த சபை கிடையாது. சரீர கெட்டு போன சரீர பிரகாரம் இருக்கிற சபை கிடையாது. அப்ப சபை வந்து ஆரோக்கியமா இருக்க சபை. அப்ப ஆரோக்கியமா இருக்க சபையில உபவாச ஜபம் இருக்கும். அந்த உபவாச ஜபத்துல வல்லமை இருக்கும், ஆண்ட பிரசன்னம் இருக்கும், ஆண்ட வார்த்தை இருக்கும், விடுதலை இருக்கும், சுகம் இருக்கும். தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும். இதெல்லாம் ஆரோக்கியமான சபை. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆரோக்கியமான சபையில இருக்கிறோம், ஒன்னஸா இருக்கிறோம், நாங்க வளர்றோம், திருவந்து வந்து நமக்கு ஜீவனா இருக்கும். கடைசி நாட்கள்ல ஆண்டவர் எழுப்புவார். அல்லேலூயா. அப்போ போஜனமா இருக்கும். அப்போ போஜனம், ஆண்டவர் போஜனம். இந்த ஆண்டவர் போஜனத்தை வந்து விட்டுறக்கூடாது. இது பார்க்கணும். ராபோஜனே சொன்னாக்கா ராவெல்லாம் இது ராபோஜனே நடத்தணும். தான் ராபோஜனே. அது நாம என்ன செய்யறோம்? வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு 2 நாள் அப்படி வைக்கிறோம். ஏன்னா வாரம் வாரம் வைக்கலாம், வேலை இல்லாம போயிடுது, அது மரியாதையே இருக்காம போயிடுது. அதனாலதான் நானும் பார்த்தேன், வானா இது கொடுத்தாக்க நல்ல கனம் மகிமை ஆண்டருக்கு பயபக்தி செலுத்தணும். அது 2 வாட்டி கொடுத்தா கூட அது சூப்பரா இருக்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா ஆயிடும் ஒரு மாதிரி கேர்லாஸ் ஆயிடும், மரியாதை. அதனாலதான் அதுக்கு வந்து ஸ்பெஷலா கனம் பண்ணி அது ஆண்டர் நாமத்தை மகிமைப்படுத்தி அது நமக்குள் ஜீவனா இருக்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் போஜனம் சொல்லும் போது இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வார்த்தை சும்மா கிடையாது, இதெல்லாம் ஆண்டவர் வாயில வந்த வார்த்தை. அதுதான் நம்ம அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு வரோம். ஆண்டவர் வாயில சொன்ன வார்த்தையை நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு வரோம். புரியுதுங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப 56ஆம் வசனம் சொல்லும் போது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலும் நிலைத்திருக்கிறான், நானும் அவள் நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் திருவந்தில பங்கு பெறுறவங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் இல்லைங்களா? அதுதான் பாருங்க, ஃபேமிலி பிரேயர். ஃபேமிலி பிரேயர்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். தெரியுதுங்களா? 2 பேர் 3 பேர் யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ ஃபேமிலியா குடும்பத்தில், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை நம்ம வேணே வேணாம். ஆண்டவரே இல்லைன்னா நமக்கு என்னது? ஆண்டவர் தான் வேணும் நமக்கு. புரியுதுங்களா? ஆண்டவர் தான் வேணும். ஆண்டவர் எல்லாத்துலயும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. இல்லைங்களா? போனு கூட ஆண்டவர் வார்த்தைக்கு போன் இருக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா இந்த போனே தேவையில்லை நமக்கு. உலக காரியத்துக்காக, உலக பிரகாரம் காரியத்துக்காக அதுக்கல்ல போனு, ஆண்டவர் வார்த்தைக்காக தான் போன். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த போனே தேவையில்லை நமக்கு. அது மாதிரி டேட்டாவே தேவையில்லை. அல்லேலூயா. அப்ப எல்லாத்துலயும் ஆண்டவர் வார்த்தை கிரியை செய்யணும். அல்லேலூயா.
எல்லாம் வான நமக்கு ஆண்டவரே இல்லைனாக்கா எதுக்கு நமக்கு? அப்போ எவ்வளோத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆண்டவர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. தும்புறங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நிலைத்து இருக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். ஆண்டவர் கூட இருக்கும்போது ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. 57வது வசனம், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பியது போலவும் நானும் பிதாவினாலே பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறோம் என்னாலே படைப்பார். பார்த்தீங்களா? ஆண்டவர் சரீரத்தை ஆண்டவர் வார்த்தை புசிக்கும் போது எப்படி ஆண்டவர் பிழைத்திருக்கிறாரோ அதே போல் நாங்கள் பிழைப்போம். ஹல்லேலூயா. பிழைப்பீங்களா பிழைக்க மாட்டீங்களா? டவுட்டாக இருக்குல்ல? டவுட்டு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னை போல் நீங்கள் பிழைப்பீங்க, என்னை போல் நீங்கள் பிழைப்பீங்க. நானும் பிதா என்னிலும் நாங்கள் எப்படி பிழைத்து இருக்கிறோமோ அதே போல் நீங்கள் பிழைப்பீங்க. ஹல்லேலூயா. அது போல் ஆண்டு ஜீவனாக வைக்கிற தேவன். ஆண்டவர் ஜீவன் சொல்கிறது சும்மா லேஸ் கிடையாதுங்க. ஆண்டவர் வல்லமையாக ஜீவனாக மகிமையாக அவன் நிரப்பி நடத்துகிற தேவன். இந்த உலகம், இந்த சத்ரு எல்லாம் கால் தூசி. புரியுதுங்களா? ஆண்டவர் வல்லமை முன்னாடி இந்த கால் தூசி எல்லாம் அது மத்தியில் நடத்த வைக்கிற தேவன். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம்லாம் ஓடி போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆளை உடையவன் ஹல்லேலூயானாக்கா சொல்லுங்க, ஆளை உடைய. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அப்போ ஆண்டவர் நம்மளை பிழைக்க முடியாது வைக்கிறார். ஆண்டவர் பிழைக்க முடியாது வைக்கிறார். அப்போ ஆண்டவர் போல் நம்ம பிழைப்போம். ஆண்டவர் போல பிழைப்போம். ஆண்டவர் எப்படி இருக்கிறோ அப்படி நம்மளை பிழைக்க வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதே போல் நம்மளை வாழ வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. சில நேரங்களெல்லாம் எங்கெங்கே பிரச்சனை இருக்கிறது அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவங்களை தப்பி வைப்பார். எதை குறித்து பயப்பட தேவையில்லை. எல்லா இடத்துல ஆண்டவர் மறைச்சு ஆண்டவங்களை பாதுகாத்து நடத்த தேவன். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. சத்துரு கண்ணை கூட ஆக்கி உங்களை நடத்துவார், வழி நடத்துவார் ஆண்டவர். ஐயோ அவன் முன்னாடி எப்படி போகிறது, அங்கே இருக்கிறானே சண்டை வரவனே, எங்கள் முன்னாடி போனால் அவன் கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். ஹல்லேலூயா. அது போல் நடத்துகிற தேவன் ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் சும்மாவா சொல்லுங்க? எலியாவின் தேவன் சும்மாவா? எலியாவை காமிச்சு கொடுக்கறதுக்கு பட்டப்பாடு நிறைய பேர் பாடுபடுவாங்க. ஏன்னா அவர் ஈஸாக்காங்க, அவர் அங்கே தான் இருப்பார். இங்கெல்லாம் போகும்போது அங்கே அவர் மறைஞ்சிட்டு இருப்பார். அங்கே தான் இருப்பார், எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அதனால ராஜா போட்டிருப்பாரு, யார் எலியாவை காமிச்சு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இவ்வளோ பரிசு, இல்லைன்னா தலை வெட்டப்படும். அதான் யாரும் காமிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா எதுக்கு நம்ம தலையை கொடுக்கணும்? நான் காமிச்சு கொடுப்பேன், இவர் பார்ப்பாரு, அங்கே அவர் மறைஞ்சு போயிருப்பாரு, என் தலையை தூக்கிடுவாங்க. யாருமே அவங்க பேச்சுக்கு வர மாட்டாங்க எலியா பேச்சுக்கு. ஹல்லேலூயா. எதுக்கு என் தலை போடணும்னுட்டு எலியா பேச்சுக்கு வர மாட்டார். இப்போ எலியா பேச்சுக்கு வந்தாலே தலை எகிரிடும். எவ்வளோ வல்லமை பார்த்தீங்களா? அப்போ எலியாவின் தேவன் ஆராதிக்கிற தேவன் நாமா. அப்போ ஆண்டவர் எப்படி வைப்பார்? ஆண்டவர் உங்களை விட்டுருவார். ஆண்டவர் உங்கள் பேச்சுக்கு வந்தால் ஹல்லேலூயா, அதுலேயே உங்களுக்கு புரியும். அப்போ எலியாவின் தேவன் எப்படி வல்லமுள்ள தேவன். அவங்க பிரச்சனை அங்கே மாட்டிக்கிறாங்க. அப்போ மறைச்சு காக்கிற தேவன், அப்படிப்பட்ட தேவன். அப்படி இருக்கும்போது நம்மளை ஆண்டவர் அப்படி பாதுகாக்கிற தேவன். ஆண்டவர் வல்லமை பெருசாக பாருங்க, பிரச்சனை பெருசாக பார்க்காதீங்க. பிரச்சனை தான் பெருசாக பார்த்தாக்கா என்ன ஆகிடும்? ஆண்டவர் வல்லமை சின்னதாகிடும். சின்னதாக பண்ணாதீங்க. ஆண்டவர் வல்லமை பெருசாக பாருங்க. பெருசாக ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. எல்லாம் அதுதான் அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படி போகும்போது தான் நம்ம ரீச் ஆக முடியும். ஹல்லேலூயா. இந்த நெகட்டிவ் தாட்டு, இந்த கிரியை, இந்த இதெல்லாம் நமக்கு வானம். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, வானத்தில் ஏறி வந்த அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்போ புசித்த அப்பங்கள்லாம் செத்து போயிடாங்க. இப்போ புசிக்கிற அப்பம் தான் நீங்க பிழைப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ இப்போ நீங்க புசிக்கிற அப்பத்தினால பிழைக்கிறீங்க. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் வார்த்தை ஜீவ அப்பம். அப்போ அந்த அப்பம் நம்மளை பிழைக்க முடியாத வைக்கிறது. முன்னோர்கள் அவங்களெல்லாம் தின்னங்கள்லாம் செத்து போயிட்டாங்க. இப்போ நீங்க புசிக்கிற அப்பம் உங்களை பிழைக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா ஜீவ அப்பம். ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்தா ஜீவனோடு இருக்கிறார். இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம்.
இன்றைக்கும் அவர் ரத்தம் சரீரம் ஜீவனா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்த அற்புதம், அதே அற்புதம் இப்ப செய்கிறார். அப்ப எப்படி வல்லமையா இருக்கிறார், அதே வல்லமையோடு தான் ஆண்டவர் இருக்கிறார். குறையல, ஆண்டவர் வல்லமை குறையல, இன்னும் அதிகமாக தான் ஆகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில உணர்வே இல்லை, உணர்வே இல்லை. ரத்தமா என்ன இப்போ, நான் இப்படிதான் இருப்பேன், என் பேச்சுக்கெல்லாம் வராதிங்க. இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்கு, ரோமர் 1:31. இது என்ன வசனம்னாக்கா, நான் எல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். ரத்தமா ஆட்டுக்குட்டியா நமக்கு தெரியாது, என்னோட லைஃப் இப்படிதான் இருக்கும். நீங்க என்னன்னா பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க நான் கத்துங்க, என்னன்னா குதிங்க, நான் இப்படிதான் இருப்பேன். அதுதான் இந்த வசனம். என்ன வசனம்னாக்கா ரோமர் 1:31. வாசிங்க பாருங்க, சத்தமா வாசிங்க பாருங்க. உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுவாப அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இவங்க ஏன்னாக்கா உணர்வே இல்லை, இவங்களுக்கு உணர்வே இல்லை, இரக்கம் இல்லை. இரக்கம் இல்லாதவர்கள், உணர்வே இல்லாதவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள். உணரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரத்தத்தை உணரணும், ஆண்டவர் ஜீவனை உணரணும். ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ளவராக நம்ம மனுஷன் மாற்றிக்கொள்ளணும். கல் மனுஷா இருக்கக்கூடாது. நான் இப்படிதான் இருப்பேன், என் ஜாதி விட மாட்டேன், என்னுடைய காரியத்தை விட மாட்டேன், நான் இருக்கிறது இப்படிதான் பிடிவாதமா இருப்பேன், கல் நெஞ்சமா இருப்பேன், லாஸ்ட் செத்து போயிடுவேன். ஹல்லேலூயா, இல்லைங்களா? அப்ப ஆண்டவர்களை இறங்கும் போது, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, ஆண்டவரே என்னை சுத்தமாக்க மாட்டேன், ஜீவனமாக்க ஆண்டவரே, ஜீவனாக்குவார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப யார் மேல ஆண்டவர் கிருபை இறங்குவாரு? நான் தான் பாவி ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவரே, என்னை ஜீவனாக்க ஆண்டவரே சொல்றதான் ஆண்டவர் இறங்குவார். நான் பாவி இல்லை, நான் எல்லாம் பரலோகத்துல இறங்கி வந்துக்கிறேன். நான் அப்படி சொல்றவங்களெல்லாம் ஆண்டவர் நீ யார் தெரியாதுன்னுடுவார். ஆண்டவர் நீ யார் தெரியாதுன்னுவார். ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, என் உள்ள வாங்க. இப்படி ஆண்ட சமூகத்தில் போறவங்களெல்லாம் இரக்கம் பெற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா. நமக்குள் பெருமை இருக்கக்கூடாது, நான் ரொம்ப யோக்கியம், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன். யார் சொன்னது? இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என் மேல இறங்க, ஆண்டவரே எனக்கு கிருபையா வாங்க, ஆண்டவரே என்னை பல பண்ணி. இந்த தாழ்மை குணம் எப்போ நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த திருவந்த இடத்துக்குள்ள அதுதான் சபையை குறித்து, ஆண்டவர் ரத்தத்தை குறித்து ஒரு பயம் இருக்கணும் நமக்குள்ள, இல்லைங்களா? சபை எப்படி பார்த்தீங்களா? சபைனாக்கா கெட்டு போன சபையா இருக்கக்கூடாது, சபைனாக்கா ஜீவனுள்ள சபையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள சபையா இருக்கணும். சபையில் அதான் ஆண்டவர் சொல்றாரு, சபையை வெள்ளாட்டா வச்சுக்காதீங்க, சபையை நீங்க அவமானப்படுத்தாதீங்க, சபையை கெடுக்காதீங்க, சபை மகிமை கெடுக்காதீங்க, இஷ்டத்துக்கு ஆடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்வார், நான் என் ரத்தத்தினால சம்பாதித்த சபை, நீ என்ன பண்ணிட்டு சபையை கெடுத்துனுக்கிறியானாக்கா என்ன பண்ணுவான்? தலை கீழே போட்டுருணும், அவ்வளவுதான். கரெக்ட் இல்லைங்களா? சபை யாருடைய சபை? ஆண்டவர் ரத்தத்தினால கலப்பட்டு அவர் சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா. அவர் பாடுபட்டாரு, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த சபை, சிலுவையில் எவ்வளவு ரத்தம் சிந்தினாரு. நம்மளுது எதனா இருக்கா? 1% கூட கிடையாது நம்மளுது. ஆனா நம்ம பீத்துக்கிறது பார்த்தீங்களா, பெருசா பீத்துக்குவோம். அப்படி ஆண்டருக்குன்னா பெருசா பீத்துக்கிறது இல்ல, 1% கூட கிடையாது நம்மளுது. அவர் அப்படி ரத்தம் சிந்தி, அவர் ரத்தத்தை புழிஞ்சிட்டார், அப்படியே சரீரத்தை ரத்தத்தை புழிஞ்சி இதுல உருவாக்குறத சபை. ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தினால உருவாக்குற சபை தான். அந்த சபை தான் இப்ப போஷிக்கப்படுது, போஷித்து நம்மளை காப்பாற்றுகிறார் ஆண்டவர். இப்ப சபைக்கு வரவங்க என்ன ஆகுறாங்க? காப்பாற்றப்படுறாங்க. பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை, தீராத பிரச்சனை, வியாதி, டிப்ரெஷன், கவலை, வேதனை, இதெல்லாம் சபைக்குள்ள வரும்போது ஆண்டவர் செய்யறாரு, போஷிக்கிறார். ஹல்லேலூயா. போஷிக்கிறாருங்களா? உங்களை போஷிக்கிறார், அப்படியே போஷிக்கிறார், நம்மளே போஷிக்கிறார். என்ன கூட சேர்த்தான், நான் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, என்ன கூட சேர்த்தான் ஆண்டவர் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. நாமளும் ஒரு கை வலி, கால் வலி, முட்டி வலின்னு சொல்லிட்டு வரும்போது சண்டேஸ்ல ஆண்டவர் சுகமாக்குகிறார், சுகமாக்குகிறார். சில பிரச்சனை எல்லாம் ஜூடா ஜோனெல்லாம் சொல்லிடுவாங்க, விடு
சண்டை வரைக்கும் இப்படிதான் இருக்கும். சண்டை தான் சுகமாக்குவார் ஆண்டவர். விடு, இந்த முட்டி வலி சண்டை தான் போவோம். அவன் சொல்லுவான் ஜோனா, இந்த முட்டி வலி சண்டை தான் போவோம், ஏன்னா அன்னைக்கு தான் ஆண்டவர் சுகமாக்குவார். அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்பனாக்கா என்ன அர்த்தம்? சபையில ஆண்டவர் போஷித்து நடத்துகிறார். பாத்தீங்களா? ஆண்டவர் அன்பு பாத்தீங்களா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு கஷ்டம்னாக்கா சபையில போய் நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்மள ஆண்டவர் விடுதலை ஆக்குவாரு. கஷ்டம்னாக்கா வேற யாரும் பார்க்க ஓடணும்னு அவசியம் கிடையாது. கஷ்டம்னாக்கா ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணலாம். இந்த சண்டை சரியாயிடும், இந்த சண்டை சரியாயிடும், இந்த சண்டை ஆண்டவர் சமூகத்தில் நான் பாடி ஜெபம் பண்ண போறேன், ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். இந்த வைராக்கியம், இந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். இந்த திருவந்தில ஆண்டவர் சுகமாக்குவார். எனக்குள்ள இருக்க சுகர் பிபி எல்லாம் சுகமாக்குவார். இந்த திருவந்தில என் கால் இருக்க வலியெல்லாம் சுகமாக்குவார். இந்த திருவந்தில என் ஆண்டவர் பலப்படுத்துவார். இந்த திருவந்தில ஆண்டவர் எப்படியாவது ஒரு காரியம் செய்வார். இந்த திருவந்தில எப்படியாவது ஒரு அற்புதம் செய்வார். அந்த வாஞ்சி, அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இல்லைங்களா? அப்ப அந்த வாஞ்சோட அந்த அந்த இன்ட்ரெஸ்டோட வரும்போது ஆண்டவர் விடுதலாக்க மாட்டாரா? விடுதலாக்குவார், போஷித்து நடத்துவார். அல்லேலூயா. இப்ப புரியுதுங்களா? அப்ப சபையை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிறார். போஷித்து காப்பாற்றுகிறார். இப்ப போஷிக்கிறது என்னதுங்க? போஷிக்கிறது என்னதுங்க? என்னவோ சொல்லுங்கன்றீங்களா? வசனத்தை ஆண்டவர் அப்பமாக ஊற்றுகிறார். அல்லேலூயா. அப்பமா ஊற்றுகிறார். ஒரு மனுஷன் அப்பத்தினால் தண்ணீர் இல்லை, தேவனோட வாயில வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளை பிழைப்பான். அதனால சின்ன பசங்கள்லாம் வசனத்தை சொல்லுறது, வசனத்தை வல்லமை உண்டு, அது வார்த்தைனால பிழைப்பாங்க. அவனோட வார்த்தைனால பிழைப்பாங்க. போஷித்துக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, இப்போ 1ஆம் தேதி பிரேயருக்கு வந்து நான் உப்புமா பண்ணிட்டு வரோம். அது நான் சபையில் ஒரு போஷிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரீர பிரகாரம் போஷிக்கிறது, அவனோட வார்த்தைனால போஷிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இன்னொரு குட் நியூஸ் சொல்லிட்டா படுது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வீக் கம்யூனியன் டைம்ல சத்யா பிரதர், சுஜனா சிஸ்டர், ஜோயில், இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க? சமைச்சு சாப்பாடு எடுத்து கொடுக்க போறாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு போஜனை, ரா போஜனை கூட ஒரு போஜனை. அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ஃபெலோஷிப் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் முன்ன செஞ்சுட்டு இருந்தோம், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ 1ஆம் தேதி காலையில் பசங்க லீவாக இருக்க உப்புமா பண்ணி எடுத்து போகலாமே ஸ்கூல், இது சர்ச்சுக்கு. ஸ்கூலுன்றான் பாருங்க, ஸ்கூல் தான் இல்லையே, சர்ச்சுக்கு எடுத்து போகலாமே ஒரு யோசனை வந்துச்சு. அந்த யோசனை வந்து எனக்கு ஆழமாக வந்து நினைச்சு, ஓகே ஓகே பண்ணிடலாம் சொல்லிட்டு அந்த 1 kg ரவை என்னென்ன தேவையெல்லாம் வாங்கிட்டேன். இவர் ஃபோன் பண்றாரு, இவரு ஒரு மைண்ட் வச்சிருக்கிறாரு, நாளைக்கு நம்ம எதாவது உப்புமா பண்ணிட்டு போலாமே. யார்? சத்யா பிரதர். ஒன்னஸ் பார்த்தீங்களா? அவரு மைண்ட்ல வச்சுருக்கிறாரு. பாஸ்டர் நாளைக்கு அப்படின்னாரு, நாளைக்கு உப்புமா பண்ணிட்டு வரேன். ஆனா நான் சொல்றது சொல்லிட்டாரு. அப்ப நான் ரா போஜனை பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அவருக்கு ஒரு மைண்ட் வந்துச்சு, போஜனம். பார்த்தீங்களா? இதுதான் ஆண்டவர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். பாத்தீங்களா? அப்ப ஒன்னஸ் வரதுக்கு பாத்தீங்களா சபைக்குள்ள? நீங்க யோசிக்கணும், உப்புமா பண்ணி நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் மாச கணக்கில் ஆயிருக்கோம். சொல்லுங்க சிஸ்டர், யாரு சொல்லுங்க? சாந்தியம்மாக்கு தெரியும். சாந்தியம்மா தான் ருசி. பாஸ்டர் எப்போ பாஸ்டர் எட்டுன்னு வருவீங்க உப்புமா? நான் காத்துனுக்கிறோம் பாஸ்டர், இன்னும் நல்லா இருக்கும் தெரியுமான்னு ரொம்ப நாள் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ கூட நமக்கு மண்டியில் ஏறல. உண்மை சொல்றேங்க, ஏறல. ஆண்டவர் பேசும்போது ஏறுது. இப்போ நமக்கு அது புரியுது. அப்ப ஆண்டவர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. எத்தனோ வருஷம் கணக்கு ஆயிடுச்சு. வருஷம் ஆயிடுச்சுங்களா? 1 வருஷம் இருக்குமா? 1 வருஷம் ஆயிடும். அப்போ 1 வருஷத்துல இல்லாத திடீர் ஒரு வார்த்தை வருதுனாக்கா அது எப்படி வருது? ஆண்டவர் நினைக்கிறே செய்யறாருங்க. சேம் வார்த்தை அவருக்கும் வருதுனாக்கா எப்படி யாரு செய்யறாரு? ஆண்டவர் நினைக்கிறே செய்யறாரு. இப்ப ஆண்டவர் போஷித்து நடத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சபையில் இருக்கிறாரு, அவரை போஷித்து நடத்துகிறாரு. ஆண்டவர் தூர போல நம்ம கைவிடல, எங்கே இருக்கிறாரு இல்ல, நம்ம கூட தான் இருக்கிறார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஆண்டவரை நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ஆழமா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் அன்பு புரிஞ்சுக்கணும்.
அவர் இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னாக்கா, ஆண்டு நம்ம கூட இருக்கிறாரு, ஆண்டு கிரியை செஞ்சு கொண்டு இருக்கிறாரு, நம்மோட தான் இருக்கிறாரு, எங்கே போல அவரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கூட தான் இருக்கிறாரு. ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னுட்டு ஒரு வார்த்தை வருதுனாக்கா, ஆண்டு கிரியை செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டு நல்லவர். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு மகிமையா நடத்துகிற தேவனா இருக்கிறார். கரெக்டா நடத்துவார் ஆண்டவர். சில விஷயங்கள் எல்லாம் நீங்க ஆச்சரியமா இருக்கு நமக்கு. பாடம் அப்படி போஷித்து நடத்துகிறார். ஜெபம் பண்ண வாங்க. நாளைக்குலேருந்து ஜபத்துக்கு மிஸ் பண்ணாதீங்க. அப்படியே 6 மணிக்கு வந்துடுறீங்க. நல்லா ஜபத்தோடு ஓடி வர்றீங்க, உபவாசத்தோடு வர்றீங்க. ஆன வார்த்தையில் பலனாகிறீங்க, மகிமையாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். எலியாவின் தேவன். Thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி இயேசுவே. Jesus, hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி Jesus. Thank you Jesus. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள்